இப்போ வணக்கம் நண்பர்களே. காளான் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்றோம். அதாவது காளான் உற்பத்தி செஞ்சு கடையில் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த காளானில் எந்த அளவுக்கு சரியாக இருக்குதுங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு இயற்கை காளான், அதாவது எந்த வித கெடுதலும் இல்லாத நல்ல சத்துக்கள் நிறைந்த ஒரு இயற்கை காளான். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த வகை காளான். இன்னமும் இது மலராமல் அப்படியே குடை மாதிரி இன்னும் வளைவாக இருக்கிறப்பே சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும், தெளிவாக இருக்கும். இந்த காளான் இலைக்காளான்னு சொல்லுவாங்க. இது எந்த வித கெடுதலும் இல்லாத ஒரு சத்து நிறைந்த ஒரு காளான். காடுகளில் ஒரு மச்சு போன பொருட்களிலிருந்து உற்பத்தி ஆகிறது. காளான்கள் நிறைய வகை இருக்குது. அதாவது புத்துக்காளான்னு சொல்லுவாங்க. இன்னும் மரக்காளான்பாங்க. அந்த மரக்காளான்கள் தான் கெடுதியானது. புத்துக்காளான்கிறது அப்படி சின்ன சின்ன முட்டை முட்டையாக இருக்கும். கரையான் புத்துக்களில் மச்சு போன பழைய புத்துக்களிலிருந்து உற்பத்தி ஆகிறது. அது நல்ல சத்துக்களான டேஸ்ட்டாகவும் அருமையாக இருக்கும். ஒரு கறி குழம்பு எப்படியோ அந்தளவுக்கு இது சத்து நிறைந்தது. இதில் பாருங்கள், லேசாக மேலே மண் இருக்குது. அது முட்டிட்டு வர பொட்டி இருந்தது. இது நம்ம தண்ணியில் கழுவுனோம்னாவே சுத்தமாக போயிடும். இது அப்படியே இந்த வேர் பகுதியை மட்டும் மண் இருக்கிற இடத்த கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி தண்டு பகுதி இந்த இலைகளெல்லாம் அப்படியே கட் பண்ணி போட்டு ஒரு கிரேவி மாதிரி செஞ்சாலும் சரி, இல்லை கறி குழம்புக்கு என்ன மசாலா சேர்க்குறோமோ அதே மாதிரி செஞ்சாலும் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு காளான் தான் கிடச்சிருக்கு. 2 காளான் 3 காளான்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். நன்றி நண்பர்களே.